அடங்கிய ஒரு திரைப்படம் தற்போது தமிழ்நாட்டில் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த படத்தின் பெயர் எம்புரான். அந்த படத்தை கேரளாவின் புகழ்பெற்ற நடிகர் மோகன்லால் அவர்களும் மஞ்சு வாரியார் அவர்களும் நடித்திருக்கிறார்கள். அந்த படத்தை இயக்குனர் நடிகர் பிருத்திவிராஜ் அவர்கள் இயக்கியிருக்கிறார். வேண்டுமென்று திட்டமிட்டு அந்த படத்தில் சில காட்சி அமைப்புகளில் மஞ்சு வாரியார் பேசுகின்ற வசனமும் அதில் வருகின்ற சில காட்சிப்படுத்தலும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் எதிராக இருக்கிறது. குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தினுடைய மண்ணின் மக்களுடைய விவசாய நிலங்களை அடியோடு பாலைவனமாக்குற ஒரு முயற்சியாக தொடர்ந்து கேரளாவில் இருக்கின்ற மலையாள சகோதரர்கள் உண்மைக்கு மாறான கருத்துக்கள் படங்களை எடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டேம் 999 என்று சொல்லக்கூடிய ஒரு படம் முற்றுமுழுமாக முல்லை பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அன்றைக்கு இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நான் முன்னெடுத்ததனுடைய விளைவு அன்றைய முதலமைச்சர் அந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவித்திருந்தார்கள். அதுபோன்று இன்றைக்கு இந்த எம்புரான் என்கிற திரைப்படம் தமிழர்களை புண்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற, முல்லை பெரியார் பாசன விவசாய மக்களை காயப்படுத்துகிற காட்சிகளோடு அந்த படம் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தமிழ்நாட்டில் நாம் அனுமதிக்க கூடாது என்றும், ஒருவேளை அனுமதிக்கிற ஜனநாயக மாண்பு நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினால் முல்லை பெரியாருக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக கருத்துக்களை முழுவதுமாக நீக்கிவிட்டு படத்தை வெளியிட வேண்டும் என்று நான் 31ஆம் தேதி விரிவாக 3 பக்கத்தில் ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு, முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைத்து வெளியிட்டிருந்தேன். அதற்கு பிறகு படம் வெளிவந்த அதே நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசின் கவனத்தை ஈர்த்து, முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து ஒரு கவன ஈர்ப்பாரம் தந்திருந்தேன். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த படத்தில் அந்த காட்சி நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். இன்று காலை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த காட்சி நீக்கியாகிவிட்டதா என்பதை நான் முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்லி வேண்டுகோள் வைத்தேன். முதலமைச்சர் கவனத்தோடு என் கவன ஈர்ப்பு நகலை படித்து பார்த்து, ஏற்கனவே நீங்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் நேரமில்லா நேரத்தில் என்னுடைய கவன ஈர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்த அந்த பட காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை, தகவலை தெரிவித்திருக்கிறார். இந்த காட்சிகள் நீக்கப்பட வேண்டும், இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும் என்று முல்லை பெரியார் பாசன விவசாய சங்கங்களும், கேரளாவில் இருக்கிற தமிழர்களும், தென் மாவட்டத்து பொதுமக்களும், பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகளும், தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து வந்த நிலையில் இன்றைக்கு மேலூரிலே அந்த திரையரங்கு படக்காட்சி நிறுத்த இருக்கிறார்கள். விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் சத்தியம் திரையரங்கத்தில் தற்போது எமது கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை அனுப்பி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க அந்த காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு, உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு, விவசாய மக்களின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு, விவசாய சங்க தலைவர்களின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு, தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த படத்தையே தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை புரிந்து கொண்டு நான் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த காட்சிகளை அனைத்தும் நீக்கியிருக்கிறேன் என்று உத்தரவிட்டிருக்கிறேன், நீக்கியிருக்கிறார்கள் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்புக்காக நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே நிமிடம். தொடர்ந்து கேரளாவில் இருக்கிற எமது சேர நாட்டு சகோதரர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற காட்சிகளுடன் படம் எடுப்பதும், கதை அம்சங்களை தேர்வு செய்வதையும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம்.
உதாரணத்திற்கு கண்டுகொண்டேன் என்கிற படத்தில் ஈழப் போராளிகளை கொச்சைப்படுத்தி காட்சி அமைப்புகள் இருக்கிறது. அந்த படத்தினுடைய கதை அம்சத்திற்கும் ஈழப் போராளிகளை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த படத்தில் எங்கேயும் எழவில்லை. ஆனால் அதை திணித்து இங்கே அந்த படம் வெளியிடப்பட்டது. அதை இயக்கியவர் ராஜீவ் மேனன். அதுபோன்று முல்லை பெரியார் அணை உடைக்கணையர்களே சொல்லியிருக்கேன், டேம் 999. அடுத்தது தமிழர்களை கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இனம் என்கிற ஒரு படம், இயக்கியவர் சந்தோஷ் சிவன். அடுத்தது ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பை நியாயப்படுத்தி எடுத்த படம் மெட்ராஸ் காபே என்கிற படம். நான் கேட்கிறேன், எங்களுடைய மதுரை, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், ஈரோடு, பவானிசாகர் பகுதிகளில் விளைகின்ற பழங்களை, காய்கறிகளை என் சகோதர மக்களாகி உங்களுக்கு அளிக்கிறோம். உங்கள் மாணவர் செல்வங்கள் இங்கு மருத்துவக் கல்லூரி உட்பட அனைத்து கல்விகளிலும் படிக்கிறார்கள். உங்களுடைய கோபுரம் சிட்பன்ஸ் இங்கு இயங்குகிறது. உங்கள் முத்தூட் பைனான்ஸ் இங்கு எங்கள் தமிழர்களிலே கந்துவெட்டி கொள்ளையில் ஈடுபடுகிறது. இவ்வளவு அநியாய அக்கிரமங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நீங்கள் எங்கள் பணத்தில், எங்களுடைய பழத்தில், எங்கள் காய்கறியில், எங்கள் கனிமத்தில் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு வீடு கட்டுறனாலும், ரோடு போடனாலும், ஒரு தொழிற்சாலை தொடங்கினாலும் எங்களுடைய தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 3 மாவட்டத்துடைய இயற்கை வளங்களை முழுவதுமாக சுரண்டித்தான் நீங்கள் இன்றைக்கு அங்கே வணிகங்கள் செய்து வருகிறீர்கள். ஆனால் இப்படி தமிழகம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற போதும் ஏன் எங்கள் தமிழ் சமூகத்தின் மீது சகோதர சமூகமான அண்டை மாநிலமான மலையாள சகோதரர்களாய் உங்களுக்கு ஏன் இந்த வன்மம்? நீங்க இந்த இயக்குநர்கள்லாம் இங்க வந்துதான் தொழில்நுட்பம் கத்துக்கிட்டு போறீங்க. இங்க வந்துதான் எங்களுடைய திரைப்பட பிரிவில் இங்க இலவசமா பயின்றுட்டு போறீங்க. பல இயக்குநர்கள், பல தொழில்நுட்ப வல்லுநர்கள். ஆனா உணவு கொடுக்கறது நாங்க, அரிசி கொடுக்கறது நாங்க, காய்கறி கொடுக்கறது நாங்க, கனிம வளங்களை கொடுக்கறது நாங்க, படிப்பு கொடுக்கறது நாங்க, கந்துவட்டி கொடுக்கறது நாங்க. இங்க உங்களுடைய துணிக்கடை, உங்க நகைக்கடை, உங்க மலையாள அசோசியேஷனு, உங்க ஓணத்துக்கு நாங்க கேரளா சகோதரர்களுக்காக நாங்க பண்டிகைக்கு விடுவிடுறோம். கோயம்புத்தூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அரசு விடுமுறை அறிவிக்கிறோம். இவ்வளவு சகோதரத்துடனும் நட்புடனும் இருக்கிற தமிழர்கள் மீது தொடர்ந்து இந்த வன்மத்தை நீங்கள் கக்கி வருவீர்கள் என்று சொன்னால் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களும் இந்த மண்ணில் தமிழர் வாழ்வுரிமைக்கு போராடுகின்ற 150 தமிழர் தலைவர்களின் சார்பாக கேரள சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோளுடன் கூடிய எச்சரிக்கை செய்கிறோம். இனியும் உங்கள் வன்மம் தொடரும் என்று சொன்னால் இங்கு முத்தூட் பைனான்ஸுகள், இங்கு கோபுரம் சிட்பன்ஸுகள், இங்கு உங்களுடைய தொழில் வணிக நிறுவனங்களை இழுத்து மூடுகின்ற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை செய்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எங்கள் தமிழ்நாடு அரசு உங்களை கௌரவிக்கிறது. நேற்று கூட கேரளா முதலமைச்சரோடு எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். நீங்கள் அழைத்த விழாக்களிலே நாங்கள் கேரளாவிலே வந்து எங்கள் முதலமைச்சர் நட்புகரம் நீட்டுகிறார். ஆனால் வெறும் 27 மரங்களை வெட்டி கேரள அணையை பலப்படுத்தி வல்லுநர் குழு அனுமதித்த 152 அடி தண்ணீரை உயர்த்த அனுமதிக்கிற அநியாய அக்கிரம அட்டூழியங்களை செய்கின்றீர்கள். எவ்வளவு பெருந்தன்மையோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களோடு நட்புக்கரம் நீட்டுகிறார். ஏன் உங்கள் இதயங்களில் ஈரம் இல்லாமல் இருக்கிறது என்கிற கேள்வி நான் எழுப்புகிறேன். ஏன் கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் அவர்கள் ஏன் அந்த 27 மரங்களை வெட்டி அந்த கரைகளை ஆழப்படுத்தி பலப்படுத்தி அணையின் 152 அடி அணையை நீரை தேக்கிக் கொள்வதற்கு ஒன்றிய அரசுடைய வல்லுநர் குழு அனுமதித்தும் நீங்கள் ஏன் அனுமதிக்க மறுக்கின்றீர்கள் என்கிற கேள்வியை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய முதலமைச்சர் அவர்களை நோக்கி வைக்கிறேன். ஆக தொடர்ந்து தமிழர்களாகிய நாங்கள் மத ரீதியாகவும் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் புண்படுத்தப்படுகிறார்கள், இன ரீதியாகவும் தமிழர்கள் அண்டை மாநிலங்களை புண்படுத்தப்படுகிறார்கள். கேரளாவில் வாழ்கின்ற 50 லட்சம் தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். இது போன்ற எந்த ஒரு படத்தையாவது கேரளா மாநிலத்தில் நாங்கள் வெளியிட முடியுமா? பக்கத்தில் அண்டை மாநிலம் ஆந்திராவில் வெளியிட முடியுமா? பக்கத்தில் கர்நாடக மாநிலத்தில் நாங்கள் வெளியிட முடியுமா? ஆனால் தமிழர்கள் நாங்கள் இளிச்சவாயர்கள், சாதியாய் மதமாய் கட்சியாய் பிரிந்து கிடக்கிறோம் என்பதற்காக நீங்கள் எங்கள் தலையில் முழக்காய் அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எச்சரிக்கையோடு நீங்கள் இனி காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு, எங்கள் சென்னை மாநகரிலே வாழ்ந்து கொண்டு, எங்கள் தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கான ரூபாய்களிலே இன்றைக்கு லாபம் சம்பாதித்துக் கொண்டு, தொழில் முதலீடு செய்து கொண்டு, எல்லா விதமான வியாபார தளங்களிலும் கோலோச்சி வியங்கிக் கொண்டு தமிழர்களுக்கு இரண்டகம் செய்கின்ற, துரோகம் செய்கின்ற திரைப்பட நடிகர் நடிகைகள் இயக்குநர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். இனி இது போன்ற காட்சி அமைப்புடன் படம் தமிழ்நாட்டில் வந்தால்
அதை நாங்கள் ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை செய்கிறேன். இப்போது எங்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் சத்தியம் திரையரங்கிற்கு சென்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் பேரவையிலே அறிவித்திருக்கிறார் காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று. முதலமைச்சரிடத்தில் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லிவிட்டு இந்த வசனங்களும் இந்த காட்சிகளும் இருந்தால் திரையரங்குகள் முற்றுகையிடப்படும். கடந்த காலத்தில் வேல்முருகன் அதே திரையரங்கத்தை செய்திருக்கிறான். அதற்காக வேல்முருகன் உள்ளிட்ட என் தோழர்கள் மீது வெடிகுண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டு மீண்டு வந்திருக்கிறார்கள். என் மொழி உரிமைக்காக, என் இன உரிமைக்காக, என் தாய் தமிழ்நாட்டின் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற காட்சி அமைப்புகள் வசனங்களை ஒரு காலத்தில் நாங்கள் ஏற்க மாட்டோம். அதற்காக எந்த எல்லைக்கும் சென்று போராட தயாராக இருக்கிறோம். தவறான தகவல் முதலமைச்சர் தவறான தகவல் சொல்லல. உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அரசு துறை செயலாளர்களை அழைத்து என் கண்முன்னாவே விசாரித்து அதற்கு பிறகு தகவலை பெற்றுதான் அவையில் சரியான தகவலை அறிவித்திருக்கிறார். இல்லை சார், இது வரைக்கும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக வந்த தகவல் படி 4 நாளுக்கு முன்னாடி 2002 குஜராத் கலவரம் இந்து அமைப்பினுடைய அந்த பிஜேபி சம்பந்தப்பட்ட அந்த காட்சியில தான் நீக்கிக்கிறாங்க. முல்லை பெரியார் பத்தி நீக்கினதா இது வரைக்கும் எங்கேயுமே முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பு உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை முதலமைச்சருக்கு தவறான தகவலை சொல்லிவிட்டு படத்தில் அந்த காட்சியில் இருக்கும் என்றால் சத்தியம் திரையரங்கம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து திரையரங்களிலும் அந்த காட்சிகள் நீக்குகின்ற வரையில் எமது போராட்டத்தை நாளையே அறிவிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி. இல்லை.